எவ்ரிவன், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பயிற்சி 7.3. பயிற்சி 7.3ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எடுத்துக்காட்டுக்கும் சும்மா அட்டகாசமா பதிலளிக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ எடுத்துக்காட்டு போறதுக்கு முன்னாடி சில அடிப்படை கருத்துக்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ அந்த அடிப்படை கருத்துக்களையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 தேற்றம் இருக்கு. சோ அந்த தேற்றமா உங்களுக்கு விரிவா சொல்லித்தரேன். சரிங்களா? சரி. சோ அதை முடிச்சுட்டு நம்ம எடுத்துக்காட்டுக்குள்ள போயிடலாம். சரிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சராசரி மதிப்பு தேற்றம். சராசரி மதிப்பு தேற்றம் அப்படின்னா மீன் வேல்யூ தியோரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு. இடைநிலை மதிப்பு தேற்றம். f(x) என்ற சார்பு மூடிய இடைவெளி, அதாவது f(x) அப்படிங்கிற ஒரு சார்பு எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அது மூடிய இடைவெளி a,b தொடர்ச்சியா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ மூடிய இடைவெளி a,b எப்படி இருக்குமா? தொடர்ச்சியா இருக்குமா எனவும் f(a) மற்றும் f(b)க்கு இடையில் f(a) மற்றும் f(b) உள்ளடங்கியது, அதாவது c என்ற ஏதேனும் ஒரு எண் உள்ளது எனில் இந்த a,b க்குள்ள, இந்த மூடிய இடைவெளி a,b க்குள்ள c-ன்னு ஒரு எண் இருக்கு, c-ன்னு ஒரு எண் இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா a,b என்ற மூடிய இடைவெளியில் குறைந்தபட்சம் x என்ற ஒரு எண்ணானது f(x) c என்றவாறு காணலாம். ஸோ இங்கிருந்து நான் c-ங்கிற ஒரு எண் எடுத்தேன்னா அது எப்படி இருக்கும்னா f(x) அப்படிங்கிறது c-ஆ இருக்கும். x-ங்கிறது என்னது? இடைவெளியில் குறைந்தபட்சம் xn, மொத்தம் xn இருக்கும். அதுல நான் ஒரே ஒரு எண் c-ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ என்னோட சார்பிங்க f(x), அப்போ f(x) = c-ங்கிற மாதிரி இருக்கும். அதான் மீன் வேல்யூ தியரம், அதாவது சராசரி மதிப்பு தேற்றம். சராசரி மதிப்பு தேற்றம் என்ன சொல்றாங்க? f(x)ங்கிறது சார்பு. ஸோ மூடிய இடைவெளியில a,b அப்படிங்கிற மூடிய இடைவெளியில f(x)ங்கிறது சார்பு. அது மட்டும் இல்லாம இந்த மூடிய இடைவெளி a,b ஒரு தொடர்ச்சியாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தொடர்ச்சியா இருக்கு. அது மட்டும் இல்லாம f(a)க்கும் f(b)க்கும் நடுவுல தான் இது இருக்கு. ஸோ அப்போ அந்த a-க்கும் b-க்கும் நடுவுல நான் c-ன்னு ஒரு எண்ணை எடுக்கிறேன். மொத்தம் x எண்கள் இருக்கு. ஸோ நான் அதை c-ங்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணை எடுக்கிறேன். அப்போ அது எப்படி இருக்கும்? f(x) = c-ங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் சராசரி மதிப்பு தேற்றம். சந்தேகம் ஏதாவது இருக்குங்களா இதுல? சரிங்களா? ஸோ ஒரு மதிப்பெண்ல கேட்பாங்க. ஸோ எப்படி கேட்பாங்கன்னா f(x) = c அப்படிங்கிறது எந்த தேற்றத்தை சார்ந்தது? ரோல்ஸ் தேற்றமா, சராசரி மதிப்பு தேற்றமா, லாக்ராஞ்சியன் சராசரி மதிப்பு தேற்றமா, இல்ல வேற ஏதாவது தேற்றம் கொடுத்து 4 தேற்றம்ல எந்த தேற்றம்னு கேட்பாங்க. ஸோ நீங்க சராசரி மதிப்பு தேற்றமை நீங்க எடுத்துக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரோலின் தேற்றம். ஸோ இந்த ரோல்ஸ் தேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான தேற்றம். ஸோ இந்த ரோல்ஸ் தேற்றம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த லாக்ராஞ்சியன் தேற்றத்தை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இப்போ இந்த லாக்ராஞ்சியன் சராசரி மதிப்பு தேற்றம் பார்த்தோன்னே லாக்ராஞ்சியன் மதிப்பு தேற்றம் பார்த்தலாம். ஸோ இந்த லாக்ராஞ்சியன் சராசரி மதிப்பு தேற்றம்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ நம்ம லாக்ராஞ்சியன் சராசரி மதிப்பு தேற்றம் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரோலின் தேற்றம் ரொம்ப ரொம்ப எளிமை. ஸோ அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் லாக்ராஞ்சியன் மதிப்பு தேற்றம் சொல்லி தர போறேன். ஸோ இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா f(x) ஆனது மூடிய இடைவெளி a,b இல் தொடர்ச்சியானதாகவும் திறந்த இடைவெளி a,b இல் வகையற்றதாகவும் f(a, f(b) ஆகியவை சமமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உள்ளது என்க. அப்போது குறைந்தபட்சம் ஒரு புள்ளி c அப்படிங்கிறது a,b இனை f'(c) = f(b - f(a)/b - a மாதிரி காணலாம். ஸோ நான் உங்களுக்கு இதை விரிவா சொல்றேன். ஸோ இங்க கொடுத்திருக்கிறத விரிவா சொல்றேன். ஏன்னா லாக்ராஞ்சியன் தேற்றம் ரொம்ப 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 முக்கியமான தேற்றம். ஸோ அதனால இந்த லாக்ராஞ்சியன் சராசரி மதிப்பு தேற்றத்தை நல்லா தெளிவா பாத்துருங்க. இது பார்த்துட்டீங்க அப்படின்னா ரோலின் தேற்றம் ரொம்ப ரொம்ப எளிமை. ஸோ நான் இதை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெளிவா விரிச்சு சொல்லி தர போறேன். கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு x அச்சு எடுத்துக்கோங்க, y அச்சு எடுத்துக்கோங்க. இது x அச்சு, இது y அச்சு. சரிங்களா? ஸோ ஒரு வளைவு வரைய போறேன். ஒரு வளைவுனா ஒரு வளைவுல பாதி. ஸோ இந்த மாதிரி ஒரு வளைவுல பாதி எடுத்துக்க போறேன். ஒரு வளைவுல பாதி எடுத்துட்டேன். ஸோ இங்கிருந்து இந்த எக்ஸ் அச்சுக்கு வரதை ஏன்னு எடுத்துக்கலாம். இங்கிருந்து இந்த வளைவு இவ்வளோ தூரம் இருக்குன்னு வைங்களேன். இந்த வளைவு இவ்வளோ தூரம் இருக்கு. சரிங்களா? ஸோ இங்கிருந்து இந்த எக்ஸ் அச்சுக்கு வரதை பின்னு வச்சுக்கிறேன். புரிஞ்சுங்களா? ஸோ இங்கிருந்து இந்த பக்கம் வரதை ஏன்னு எடுத்துக்கிறேன், அங்கிருந்து இந்த பக்கம் வரதை பின்னு எடுத்துக்கிறேன். சரி, இப்போ நல்லா கவனிங்க. ஸோ இது ஒரு வளைவு. ஸோ அந்த வளைவு அப்படிங்கிறது a,b, இந்த a-க்கும் b-க்கும் இருக்கிறது இல்லையா? சரி. கண்டினியூஸ், தொடர்ச்சி. தொடர்ச்சினா என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க? தொடர்ச்சியானது. தொடர்ச்சினா தொடர்ந்து வருவது, அதான் தொடர்ச்சி இல்லையா? ஸோ தொடர்ந்து வருவதுதான் தொடர்ச்சி இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த வளைவு பாருங்களேன், இப்படி தொடர்ச்சியா வந்திருக்கா?
இப்படி எங்கேயோ ஒரு பக்கம் விட்டு இப்படி விட்டு போய் வந்திருக்கா? இல்லை, இப்படி விட்டு விட்டு வந்து அதுக்கு பேர் வளைவே கிடையாது, தொடர்ச்சியாக வந்திருக்கு நமக்கு வளைவு. ஸோ இப்போ நமக்கு தொடர்ச்சியாக வந்திருக்கங்காட்டி இந்த ஏ கமா பி வந்து தொடர்ச்சியானது சொல்லிடலாமா? அப்போ எஃப் அப்படிங்கிறது தொடர்ச்சியானது எங்க ஏ கமா பில. எஃப் என்பது ஏ கமா பி. எது ஏ கமா பி? க்ளோஸ்ட் இன்டர்வல், அதாவது மூடிய இடைவெளி. மூடிய இடைவெளியில ஏன் ஏவும் இந்த இடத்துல ஏ கமா பி, இங்க ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்க பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஏ பி ரெண்டுலயுமே அது எப்படிதான் இருக்கு? தொடர்ச்சியா தான் இருக்கு. ஏவும் பியும் சேர்ந்தே தொடர்ச்சியா தான் இருக்கு. ஸோ அப்போ இருந்து என்ன சொல்லலாம்? எஃப் என்பது என்ன சொல்லலாம்? எஃப் என்பது மூடிய இடைவெளிக்கு திறந்த இடைவெளிக்கு ஃபர்ஸ்ட் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மூடிய இடைவெளி அப்படின்னா இப்படி இருக்குங்க, ஏ கமா பி. மூடிய இடைவெளிக்குள்ள என்ன வேணா இருக்கலாம், நான் ஏ கமா பின்னு எடுத்திருக்கேன். ஸோ மூடிய இடைவெளிக்கும் திறந்த இடைவெளிக்கும் ஃபர்ஸ்ட் வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மூடிய இடைவெளி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஏவும் பியும் சேர்ந்து வரும், அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய எண்களும் வரும். ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எண்களும் வரும், ஏவும் பியும் சேர்ந்து வரும், அதான் அர்த்தம். இதே திறந்த இடைவெளி ஏ கமா பினா அந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்க எண்கள் வரும், ஆனா அந்த ஏவும் பியும் சேர்ந்து வராது, ஏவும் பியும் வராது, ஆனா ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்க எண்கள் வரும். சோ புரிஞ்சுதுங்களா? சோ திறந்த இடைவெளிக்கும் மூடிய இடைவெளிக்கும் உள்ள வித்தியாசம் நிச்சயமா நம்ம தெரிஞ்சிருக்கணும். சோ அது தெரிஞ்சிருந்தாதான் நம்ம இந்த பயிற்சிக்குள்ளேயே உள்ள போக முடியும். புரிஞ்சுதுங்களா? சரி, இந்த மூடிய இடைவெளி அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப மூடிய இடைவெளி ஏ கமா பின்னா என்ன அர்த்தம்? அந்த ஏவும் பியும் வரும், அந்த ஏக்கும் பிக்கும் இடையில இருக்க எண்களும் வரும், ஏக்கும் பிக்கும் இடையில இருக்க எண்களும் வரும், ஏவும் பியும் சேர்ந்து வரும். இது திறந்த இடைவெளிக்கு என்ன வித்தியாசம்? அந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்க எண்கள் எல்லாம் வரும், ஆனா ஏவும் பியும் வராது. புரிஞ்சுதுங்களா? சோ நல்லா தெளிவா புரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, அப்போ எஃப் என்பது மூடிய இடைவெளி ஏ கமா பில தொடர்ச்சியானது. எஃப் என்பது மூடிய இடைவெளி ஏ கமா பியில் தொடர்ச்சியானது. தொடர்ச்சியானது இங்க எழுதிக்கோங்க. புரிஞ்சா? சரி, இப்போ தொடர்ச்சியானது சொல்லியாச்சு. சரி, இப்போ இந்த ஏ கமா பில ஒரு புள்ளி எடுத்துக்கிறேன், இங்க ஒரு புள்ளி, இங்க ஒரு புள்ளி. இந்த வளைவுல ஒவ்வொரு புள்ளிலையும் ஒவ்வொரு தொடுகோடு வரைகிறோம், இப்படி ஒவ்வொரு தொடுகோடு வரைகிறோம். சரி, அப்போ இந்த ஏல இப்படி ஒரு தொடுகோடு, இப்படி ஒரு கோடு, இந்த பில இப்படி ஒரு தொடுகோடு, இப்படி ஒரு தொடுகோடு. ஸோ இந்த மாதிரி ஏலையும் பிலையும் ஒண்ணுக்கு மேற்பட்ட தொடுகோடுகள் வரைய முடியும். ஆனா இந்த வளைவுகள்ல ஒவ்வொரு தொடுகோடு தான், அந்த வளைவுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒவ்வொரு தொடுகோடு தான் வரைய முடியும். ஆனா அந்த ஏங்கிற புள்ளி இது, பிங்கிற புள்ளி இது, ஆனா இதுல வரைய முடியுமா? இதுல வந்து ஒண்ணுக்கு மேற்பட்ட தொடுகோடு தான் வரைய முடியும் இல்லையா? சோ ஒரு தொடுகோடு வரைய முடியாது. இந்த ஏங்கிற புள்ளியிலையும் பிங்கிற புள்ளியிலையும் ஒன்னுக்கு மேற்பட்ட தொடுகோடுகள் வரைய முடியும். மீதி இருக்க அந்த வளைவுல இருக்கக்கூடிய புள்ளிகள்ல எவ்வளவு தொடுகோடு வரைய முடியும்? ஒவ்வொரு தொடுகோடு தான் வரைய முடியும். ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒவ்வொரு தொடுகோடு தான் வரைஞ்சிட்டு வர முடியும். சோ இதுல இருந்து நம்ம வகையிடுதலை சொல்லலாம். எப்படின்னா, ஒரு புள்ளிக்கு ஒரு தொடுகோடு தான் வரணும், அதுதான் வகையிடுதல். வகையிடுதல்னா என்னங்க? ஒரு புள்ளிக்கு ஒரு தொடுகோடு தான் வரணும். ஸோ அதுதான் வந்து வகையிடத்தக்கதாகும்னு சொல்லுவாங்க, அது வகையிடுதல் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ வகையிடுதல்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்போ ஒரு புள்ளியில ஒரு தொடுகோடு வந்தாதான் வகையிடுதல் இல்லையா? சரி, ஆனா இப்ப ஏ கமா பி வருமா? வராது. ஏன்னா ஒண்ணுதான் வரணும், ஒரே ஒரு தொடுகோடு தான் வரணும். ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடுகோடுகள் வந்துச்சுன்னா அதை நம்ம வகையிடுதல்ல எடுத்துக்க மாட்டோம். ஸோ இங்க ஒரு தொடுகோடு வர்றது என்ன? ஏவும் பியும் சேர்த்திக்காம இருக்கக்கூடிய நடுவுல இருக்கக்கூடியது என்னதுங்க? வகையிடுதல் ஆகும். சோ அப்போ எஃப் என்பது ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி அப்படின்னா என்ன அர்த்தம்? திறந்த இடைவெளி. திறந்த இடைவெளினா என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? சோ அந்த திறந்த இடைவெளிக்குள்ள எது இருந்தாலும் அது ரெண்டையும் எடுத்துக்க மாட்டோம், அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறத எடுத்துப்போம்னு சொல்லியிருக்கேன். அப்ப அது ரெண்டையும் எடுத்துக்க மாட்டோம்னா ஏவியும் பியும் எடுத்துக்க மாட்டோம். ஏன் எடுத்துக்க மாட்டோம் இந்த இடத்துல ஏவி பியும்? ஏன்னா ஏக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடுகோடுகள் இருக்கு, பிக்கும் அதே மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடுகோடுகள் இருக்கு. சோ அதனால நம்ம ஏவையும் பிவையும் எடுத்துக்க மாட்டோம். சரி, அப்போ நடுவில் இருக்கிறது கண்டிப்பா நடுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒவ்வொரு தொடுகோடு இருக்கும். ஸோ அப்ப எதை எடுத்தாலும் அதுக்கு ஒரு தொடுகோடு இருந்தாதான் அது என்னது? வகையிடத்ததாகும். ஸோ அப்ப இங்க என்ன எழுதிக்கலாம்? எஃப் என்பது திறந்த இடைவெளி ஏ கமா பியில் வகையிடத்தக்கதாகும்.
வகையிடத்தக்கதாகும். வகையிடத்தக்கது. சரியா? சரி, இப்போ எஃப் அப்படிங்கிறது சொல்லியாச்சு. தொடர்ச்சி எதுல வகையிடுதுன்னு சொல்லியாச்சு. சரி, இப்போ நல்லா கவனிங்க. இந்த ஏக்கு பிக்கு ஒரு லைன் போடுறோம். இந்த ஏக்கு பிக்கு ஒரு லைன் வரைகிறோம் இப்படி. சரியா? ஸோ இந்த ஏக்கு பிக்கு நான் ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். சரி, இந்த கோட்டுக்கு முதல்ல சாய்வு கண்டுபிடிக்கலாம். நான் சொல்லியிருக்கேன், எப்பவுமே எக்ஸ் அச்சுக்கு மேல எந்த ஒரு கோடா இருந்தாலும் எக்ஸ் அச்சுக்கு மேல சாய்வா போச்சுன்னா அதுக்கு சாய்வு கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு சாய்வு கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ சாய்வு எப்படி கண்டுபிடிக்கலாம்? உங்களுக்கு தெரியும், சாய்வுனாவே என்ன, வகையிடுறது தான் அப்படிங்கிறது சாய்வுன்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ இதுக்கு சாய்வு கண்டுபிடிச்சோன்னா எப்படி இருக்கும்? இதனுடைய சாய்வு? ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கோங்க. எப்படி வச்சுக்கிறீங்க? எக்ஸ் ஒய் ரெண்டையும் சம்மந்தப்படுத்தி தான். அப்போ இந்த வளைவுக்கு ஒரு பேர் y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கோங்க. y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கோங்க. அப்போ என்னுடைய சாய்வு எப்படி இருக்கும்? சாய்வுங்கிறது எதை சொல்லக்கூடிய ஒன்று? ஸோ இதுக்கு தான் நம்ம சாய்வு கண்டுபிடிக்க போறோம் இல்லையா? எக்ஸ் அச்சுக்கு மேல சாஞ்சு இருக்கிறதா சாய்வு. ஸோ அதுக்கு நான் சாய்வு கண்டுபிடிக்க போறேன். எப்படி கண்டுபிடிக்கலாம்? எதனா ஐடியா கிடைச்சிருக்கா? ஒன்றும் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா புள்ளிகள் எடுத்துக்கலாம். ஸோ புள்ளிகள் வேணும் இல்லையா சாய்வு கண்டுபிடிக்க. இப்போ என்னுடைய புள்ளி எப்படி இருக்கும்? ஒன்றும் இல்லை, எக்ஸ் அச்சுலேருந்து என்ன எடுத்திருக்கோம்? ஏ. ஒய் அச்சில் இருக்கிறது எப்படியுமே ஒய்ங்கிறது என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ். ஒய்ங்கிறது எப்படி இருக்கும்? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும். ஒய் இல்லைன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி வேணா சொல்லலாம். அப்போ ஏன் இங்கே எக்ஸ் அச்சு எடுத்தோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எக்ஸ் அச்சில் ஏங்கிற புள்ளி எடுத்திருக்கோம். அப்போ எஃப் ஆஃப் ஏ. ஸோ அப்போ ஏ கமா எஃப் ஆஃப் ஏ. அந்த புள்ளி எப்படி இருக்கும்? ஏ கமா எஃப் ஆஃப் ஏ. அப்போ இந்த புள்ளி எப்படி இருக்கும்? இந்த புள்ளி அதே மாதிரி தான். ஸோ இங்கே என்ன இருக்கு? பி கமா ஒய் அச்சு என்னது? எஃப் ஆஃப்ல சேர்ந்தது. அப்போ எஃப் ஆஃப் பி. புரிஞ்சுதுங்களா? ஸோ புள்ளிகள் எப்படி எடுக்கணும்னு. சரி, இப்போ இந்த 2 புள்ளிக்கும் சாய்வு எடுக்கணும்னா 2 புள்ளி கொடுத்து சாய்வு கண்டுபிடினா என்ன பண்ணணும்? x2 minus x1 y2 minus y1 divided by x2 minus x1. ஸோ இப்போ இது x1 y1 வச்சுக்கோங்க, x2 y2ன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் 2 புள்ளிகள் கொடுத்து சாய்வு கண்டுபிடினா என்ன சூத்திரம்? y2 minus y1 divided by x2 minus x1. ஸோ அப்போ சாய்வு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இந்த இடத்துல? சாய்வுங்கிறது y2 minus y1 அப்படின்னா என்ன அர்த்தம்? y2 minus y1 divided by x2 minus x1. அப்போ எப்படி வரும்? y2 minus y1 னா f of b minus f of a divided by b minus a. இதுதான் நம்மளுடைய சாய்வு. ஸோ இந்த கோட்டுக்கான சாய்வு. எந்த கோட்டுக்கான சாய்வு? இந்த கோட்டுக்கான சாய்வு. புரிஞ்சுதா? ஸோ அந்த கோட்டுக்கான சாய்வு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க இருக்கு, நல்லா கவனிங்க, இங்க இருக்கக்கூடிய ஒரு புள்ளியிலிருந்து ஒரு தொடுகோடு வரைகிறேன். ஸோ இப்போ இங்க இருக்க ஒரு புள்ளியிலேருந்து நான் தொடுகோடு வரைஞ்சேன்னா எனக்கு இப்படி போகும். ஸோ அந்த தொடுகோட்டு மேலே இருக்க அந்த புள்ளியை சீன்னு வச்சுக்கிறேன். தொடுகோட்டு மேலே இருக்க புள்ளியை நான் என்னென்னு வச்சுக்க போகிறேன்? சீன்னு வச்சுக்க போகிறேன். சரி, இப்போ தொடுகோட்டு மேலே இருக்க புள்ளியை சீன்னு வச்சுட்டேன். இப்போ அந்த சீங்கிறது அந்த தொடுகோடு எதுக்கு இணையா இருக்கு? இந்த கோட்டுக்கு இணையா இருக்கா? அந்த தொடுகோடு இந்த கோட்டுக்கு இணையா இருக்கு இல்லையா? சரி, இப்போ நான் உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த கோட்டுக்கு சாய்வு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கோட்டுக்கு சாய்வு கண்டுபிடிச்சாச்சு, இந்த கோட்டுக்கு நான் சாய்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? சாய்வுனாவே என்ன? வகையிடுறது. ஸோ இங்க இது எப்படி இருக்கு? நல்லா கவனிங்க, இது எப்படி இருக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ்ல இருக்கு. அப்போ இங்க நான் ஒரு புள்ளி எடுத்திருக்கேன் சீன்னு சொல்லி. அப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸ்ல இருக்கு. அப்போ அது மேல இருக்க புள்ளி எடுத்தனா அது என்ன பண்ணணும்? எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது அந்த சாய்வு. ஸோ இப்போ அது மேல இருக்க ஒரு புள்ளியை மட்டும் எடுத்துக்க. எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது ஃபுல்லா, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது இந்த வளைவுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு புள்ளியையும் சொல்றது. ஆனா எனக்கு ஒரே ஒரு புள்ளி சிங்கிற புள்ளி மட்டும் வேணும்னா அந்த எஃப் ஆஃப் எக்ஸை எடுத்து ஒரு தடவை வகையிட்டு அந்த சிங்கிற புள்ளி போடணும். அப்போ எப்படி வரும்? எஃப் டேஷ் ஆஃப் சி. அப்போ எப்படி வரும்? எஃப் டேஷ் ஆஃப் சி. சரி, இப்போ எஃப் டேஷ் ஆஃப் சி எப்படி இருக்கும்? அதாவது தேர் எக்ஸிஸ்ட், அந்த இடத்துல சிங்கிற ஒரு புள்ளி எடுக்குது. அந்த சிங்கிற புள்ளி எப்படி இருக்குமா? தேற்றத்துல சொல்லியிருக்காங்க, அப்போது குறைந்தபட்சம் ஒரு புள்ளி சி, அப்பொழுது குறைந்தபட்சம் ஒரு புள்ளி, குறைஞ்சபட்சம் ஒரே ஒரு புள்ளி எடுத்துக்கிறோம். குறைந்தபட்சம் ஒரு புள்ளி சி. இது எப்படி இருக்கும்? ஏ கமா பி. எதுல?
a, b திறந்த இடைவெளி a, b இருந்து ஒரு புள்ளி எடுத்துக்கிறோம் cன்னு சொல்லிட்டு அது எப்படி இருக்கும் அப்படின்னா cனை அது எப்படி எழுதலாம் அப்படின்னா f dash of cங்கிறது என்ன f of xங்கிறது அந்த வளைவு மேல இருக்கக்கூடிய எல்லா புள்ளிகள் இந்த f of xனா என்ன அர்த்தம் அந்த வளைவு மேல இருக்கக்கூடிய எல்லா புள்ளிகளையும் சொல்றது ஆனா அதை ஒரு தடவை வகையிட்டு நம்ம ஒரு புள்ளியை மட்டும் எடுத்தோம்னா f dash of c நான் எடுத்த புள்ளி c ஒரு தடவை வகையிடும் போது f dash மாறிடுச்சு ஸோ இப்போ f dash of c அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா இந்த கோட்டோட சாய்வு என்ன இந்த கோட்டினுடைய சாய்வு என்ன இந்த கோட்டினுடைய சாய்வு நம்ம கண்டுபிடிச்சது ஸோ அப்போ இந்த கோடு இணை தானே இல்லையா ஸோ இந்த கோடு இணைனா ரெண்டோட சாய்வும் இணையாதான் இருக்கும் அப்ப இதுக்கு என்ன சாய்வோ அதுக்கும் அதே தான் சாய்வு அப்போ அதுக்கும் அதே தான் சாய்வு f of b minus f of a divided by b minus a புரிஞ்சுதுங்களா ஸோ இதுதான் லாக்ரேஞ்சியன் தியரம் அதாவது லாக்ரேஞ்சியன் சராசரி மதிப்பு தேற்றம் புரிஞ்சுதுங்களா சரி ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ படிச்சு பாருங்க இந்த தேற்றத்தை புரியும் f of x ஆனது மூடிய இடைவெளி a, bயில் தொடர்ச்சியானதாகவும் fங்கிறது f of x நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம் f of xன்னு எடுத்துக்கலாம் fன்னு எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது ஸோ f of x என்பது a, bயில் தொடர்ச்சியானது எப்படி தொடர்ச்சியானதுன்னு நான் சொன்னேன் இந்த வளைவு வந்து தொடர்ச்சியா வருது அதனால தொடர்ச்சியானது ஸோ a, b ஃபுல்லா கம்ப்ளீட்டா வருது ஸோ அதனால மூடிய இடைவெளி a, bயில் தொடர்ச்சியானதுன்னு சொன்னேன் ஸோ இங்க சொல்லியிருக்காங்களா மூடிய இடைவெளியில் தொடர்ச்சியானதுன்னு ஸோ நான் சொன்ன புள்ளி இருக்கா சரி அடுத்தது திறந்த இடைவெளி a, bயில் வகையிடத்தக்கதாகவும் ஸோ திறந்த இடைவெளியில வகையிடத்தக்கது அதுவும் நான் சொன்னேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா இந்த இடத்துல ஒன்னுக்கும் மேற்பட்ட தொடுகோடுகள் வருது அதனால ஏவும் பியும் எடுக்க முடியாது நடுவில் இருக்கக்கூடிய அந்த வளைவுல ஒவ்வொரு புள்ளிதான் வரும் இந்த ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒவ்வொரு தொடுகோடு தான் இருக்கு அப்ப அது வந்து வகையிடத்தக்கதுதான் சொன்னேன் அப்போ திறந்த இடைவெளி போட்டா ஏபி எடுக்க தேவையில்லை அதனால திறந்த இடைவெளி ஏக்கமாபி எப்படி இருக்கு வகையிடத்தக்கது சோ அது சொல்லியிருக்கேனா இந்த புள்ளி சொல்லியிருக்கேனா சரி சொல்லியாச்சா சரி அடுத்தது இதை விட்டுருங்க இது வேண்டாம் இந்த உள்ளது என்க அப்போது குறைந்தபட்சம் ஒரு புள்ளி அப்போ நான் சீங்கிற அப்பொழுது குறைந்தபட்சம் ஒரு புள்ளி சீன்னு எடுக்கிறேன் எங்க இருந்து திறந்த இடைவெளி ஏக்கமா பி இருந்து சீங்கிற ஒரு புள்ளி எடுத்துக்கிறேன் இங்க பாருங்க அப்போது குறைந்தபட்சம் ஒரு புள்ளி சி பிலாங்ஸ் டு ஏக்கமா பி இணை அப்படின்னு என்ன அர்த்தம் திறந்த இடைவெளி ஏக்கமா பி இருந்து சீங்கிற ஒரு புள்ளி எடுத்துக்கிறேன் அந்த புள்ளி எப்படி இருக்கும் அந்த புள்ளி வந்து மொத்தம் அந்த வளைவு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்ப அந்த ஒரு புள்ளி மட்டும் வேணும்னா எஃப் ஒரு தடவை வகையிடணும் இப்ப எஃப் டேஷ் எக்ஸ்ங்கிறது மொத்தமானது ஆனா அதுல ஒரு புள்ளி மட்டும் எடுக்கிறது சி அப்ப எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு அந்த அந்த தொடுகோடு போட்டிருக்கோம்ல இந்த தொடுகோட்டுக்கான சாய்வு எப்படி இருக்கும் அந்த கீழே இருக்கிற கோடும் இந்த தொடுகோடும் இணை அப்ப அந்த கீழே இருக்க இந்த கோட்டுக்கு எந்த சாய்வு எடுத்தோமோ அதே சாய்வு தான் அதுக்கும் வரும் ஏன்னா ரெண்டு இணையில சோ அதனால அப்ப இதனுடைய சாய்வு என்ன கிடைச்சது எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை b minus a அப்ப அதே தான் அதுக்கும் வரும் சோ அப்ப f dash of c equal to f of b minus f of a divided by b minus a சோ இதுதான் லாக்ரேஞ்சியன் சராசரி மதிப்பு தேற்றம் புரிஞ்சுதுங்களா எதனா சந்தேகம் இருக்கா சோ அவ்வளவுதான் இதான் லாக்ரேஞ்சியன் சராசரி மதிப்பு தேற்றம் இப்போ நம்ம ரோல்ஸ் பார்க்கலாம் சோ இப்போ ரோல் பார்க்கும்போது இன்னும் தெளிவா உங்களுக்கு புரியும் சோ ரோலின் தேற்றம் சோ ரோல்ஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா f of x என்ற சார்பு மூடிய இடைவெளி a, bயில் தொடர்ச்சியானதாகவும் திறந்த இடைவெளி a, bயில் வகையிடத்தக்கதாகவும் இருக்கிறது மேலும் f of a equal to f of b எனில் குறைந்தபட்சம் ஒரு புள்ளி c belongs to a, b அதாவது திறந்த இடைவெளி a, b ஆனது f dash of c equal to 0 என்றவாறு இருக்கும் புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் புரியாது நான் உங்களுக்கு தெளிவா சொல்லித்தரேன் சோ அதே மாதிரி தாங்க சோ ஃபர்ஸ்ட் ஒரு x அச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு y அச்சு எடுத்துக்கலாம் சரிங்களா சரி இப்போ எடுத்தாச்சு இப்போ நான் என்ன பண்றேன்னா அங்கே லாக்ரேஞ்சியன் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் ஸோ ஒரு வளைவு எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு வளைவு எடுத்துட்டு ஸோ இங்கிருந்து வர புள்ளியை ஏன்னு எடுத்துக்கிறேன் இங்கிருந்து வர புள்ளியை பின்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா சரி அப்போ இந்த வளைவுல ஒரு புள்ளி சீன்னு இருக்கு ஸோ அந்த புள்ளியை சீன்னு எடுத்தாச்சு அங்கே அந்த வளைவுல நடுவில் ஒரு புள்ளி சீன்னு எடுத்துட்டேன் சரிங்களா சரி வழக்கம் போலதான் ஸோ இப்போ இந்த புள்ளி எப்படி இருக்கும் a, f of a இந்த புள்ளி எப்படி இருக்கும் b, f of b சரிங்களா சரிங்க ஸோ இப்போ இந்த இடத்துல ஒவ்வொன்றும் எடுத்தா எப்படி இருக்கும் ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒவ்வொரு தொடுகோடு வரையலாம் ஆனா இந்த இடத்துல மட்டும் நிறைய தொடுகோடு வரும் இந்த ரெண்டு இடத்துல மட்டும் இல்லையா சரி அப்ப இதுல இருந்து என்ன சொல்லிடலாம் f of x என்பது ஃபர்ஸ்ட் இந்த வளைவு எப்படி இருக்கு தொடர்ச்சியா இருக்கு ஸோ இப்போ f of x என்பது
திறந்த இடைவெளியா மூடிய இடைவெளியா? மூடிய இடைவெளி a, bl. ஏன்னா ab எல்லாத்தையும் சேர்த்தியா தொடர்ச்சியா தான் இருக்கு. ஸோ இப்போ f of x என்பது மூடிய இடைவெளி a, bl தொடர்ச்சியானது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா f of x அப்படிங்கிறது f of x என்பது திறந்த இடைவெளி a, b. திறந்த இடைவெளினா என்ன அர்த்தம்? திறந்த இடைவெளினா என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை, நான் இப்போ சொன்னதுதான். ஸோ தொடுகோடு ஏ பியில் நிறைய தொடுகோடு வருது. அப்போ அதை வகையிடுதுன்னு சொல்ல முடியாது, வகையிடத்தக்கதுன்னு சொல்ல முடியாது. நடுவில் இருக்கக்கூடியதுல எல்லாம் ஒவ்வொரு தொடுகோடு வரதான் வகையிடத்தக்கதுன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த வளைவுல ஒவ்வொரு தொடுகோடு தான் வருது. ஸோ அப்போ அதனால எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது ஏ பி. எதுல ஏ பி? திறந்த இடைவெளி ஏ பியில் வகையிடத்தக்கது. வகையிடத்தக்கது. சரிங்களா? சரி, இன்னும் ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இந்த பி இருக்கு இல்லைங்களா? நல்லா கவனிங்க, இந்த பி. ஸோ அந்த பியை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றேன், கொஞ்சம் இழுத்துக்கிறேன். ஸோ இழுத்தனா என்ன ஆகும்? இங்க வரைக்கும் வரும். என்னோட பி இங்க வரைக்கும் போயிடுச்சு. கொஞ்சம் இழுத்தேன் அப்படின்னா என்னோட பி இங்கே வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த புள்ளியை தான் பி எஃப் ஆஃப் பின்னு வச்சுக்க போகிறேன். அப்போ இந்த புள்ளியை நான் எடுத்துற போகிறேன். ஏன்னா கொஞ்சம் நான் நீட்டிக்கிட்டேன். அப்போது இந்த ரெண்டுக்கு உள்ள தூரம் இந்த தூரத்துக்கான சாய்வு எப்படி இருக்கும்? ஸோ இதுக்கான சாய்வு என்ன? வழக்கம் போல அங்கே எப்படி சாய்வு கண்டுபிடிச்சோமோ அங்கே இங்கேயும் அதே மாதிரி தான். சாய்வு எப்படி இருக்கும்? ரெண்டு புள்ளி கொடுத்து சாய்வு கண்டுபிடிங்கன்னா y2 minus y1 divided by x2 minus x1. இப்போ இது x1 y1 வச்சுக்கோங்க, இது x2 y2 வச்சுக்கோங்க. அப்போ y2 minus y1 என்ன அர்த்தம்? f of b minus f of a y2 minus y1 divided by x2 minus x1. இப்போ b minus a. புரிஞ்சுதுங்களா? சரி, எடுத்தாச்சு, சாய்வே எடுத்தாச்சு. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த கோட்டுக்கான சாய்வு எடுத்தாச்சு. ஒரு புள்ளி இங்க சீன் ஒரு புள்ளி எடுத்துக்கோல, இந்த புள்ளியிலிருந்து ஒரு தொடுகோடு வரைகிறேன். அந்த சீங்கிற புள்ளியிலிருந்து ஒரு தொடுகோடு வரைகிறேன். இந்த தொடுகோடும் இந்த கோடும் இணையா இருக்கா? ரெண்டுமே இணைதான் இல்லையா? சரி, இப்போ நல்லா கவனிங்க. இந்த தொடுகோடும் இதுவும் எப்படி இருக்கு? இணையா இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் என்னன்னா, எக்ஸ் அச்சு மேல y புள்ளி சமமா இருக்கும். எக்ஸ் அச்சு மேல இருக்கக்கூடிய y புள்ளிகள் சமமா இருக்கும். y அச்சின் மேலுள்ள எக்ஸ் புள்ளிகள் சமமா இருக்கும். எக்ஸ் அச்சின் மேல இருக்கக்கூடிய y புள்ளிகள் சமமா இருக்கும். y அச்சின் மேலுள்ள எக்ஸ் புள்ளிகள் சமமா இருக்கும். அப்போ இது எதுக்கு சமமா இருக்கும்? இது வந்து எக்ஸ் அச்சுக்கு சமமா இருக்கக்கூடிய ஒரு கோடு. இது எக்ஸ் அச்சுக்கு சமமா இருக்கக்கூடிய ஒரு கோடு. அப்போ இதுல எந்த புள்ளிகள் சமமா இருக்கும்? y புள்ளிகள் சமமா இருக்கும். y புள்ளிகள் என்ன? f of a, f of b. இது ரெண்டும் தான் y புள்ளிகள். அப்போ அந்த ரெண்டு y புள்ளிகளும் தான் எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். அப்போ f of a equal to f of b. f of a equal to f of b. ஏன்? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எக்ஸ் அச்சின், அதாவது எக்ஸ் அச்சுக்கு இணையா இருக்கிறது எக்ஸ் அச்சு தான். எக்ஸ் அச்சுக்கு இணையா இருக்கக்கூடியதையும் நம்ம எக்ஸ் அச்சு தான் எடுத்துக்க போறோம். ஸோ இப்போ எக்ஸ் அச்சின் மேலுள்ள y புள்ளிகள் சமமாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? சரி, அப்போ அதுபடி நம்ம y புள்ளிகள் என்னென்ன? f of a, f of b. ஸோ அது ரெண்டும் சமம்னு சொல்லி எடுத்தாச்சு. இது முதல், இது இரண்டாவது, இது மூன்றாவது. இந்த மூன்று நிபந்தனைகளும் பூர்த்தி அடைந்தது என்றால், இம்மூன்று நிபந்தனைகளும் பூர்த்தி அடைந்தது என்றால் அது ரோல்ஸ் தேற்றத்தின் அறிகுறி. இப்ப ரோல்ஸ் தேற்றம் தான் சொல்லிடலாம். இந்த மூன்று நிபந்தனையும் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா ரோல்ஸ் தேற்றம் நிச்சயமா வந்துடும். இந்த மூன்று நிபந்தனையும் பூர்த்தி ஆகலைன்னா ரோல்ஸ் தேற்றம் வராது. ஒன்னு இதுல ஃபெயில் ஆனாலும் ரோல்ஸ் தேற்றம் வராது. லாக்ரஞ்சியன் தேற்றமும் அப்படிதான். ரெண்டு தான் அங்க நிபந்தனை. என்ன நிபந்தனை? f of x என்பது தொடர்ச்சியானது. எங்க? மூடிய இடைவெளி a, bல f of x அப்படிங்கிறது தொடர்ச்சியானது. அது ஒண்ணு. இன்னொன்னு என்ன? f of xங்கிறது வகையிடத்தக்கது. எங்க? திறந்த இடைவெளி a, bல. சோ இந்த ரெண்டு நிபந்தனையும் பூர்த்தி அடைஞ்சா லாக்ரஞ்சியனின் மதிப்பு இது வந்துடும். சராசரி மதிப்பு தேற்றம் கண்டிப்பா வரும், இல்லைன்னா வராது. சோ அதே மாதிரிதான் இங்க ரோலின் தேற்றத்துக்கு. ரோலின் தேற்றத்துல பாத்தீங்கன்னா மூன்று நிபந்தனைகள். f of x என்பது தொடர்ச்சியானது. எங்க? மூடிய இடைவெளி a, bல. f of x என்பது வகையிடத்தக்கது. எங்க? திறந்த இடைவெளி a, bல. இன்னொரு விஷயம், f of a equal to f of b இருக்கணும். சோ இந்த மூன்று நிபந்தனையும் பூர்த்தி அடைஞ்சிச்சுன்னா ரோலின் தேற்றம் கண்டிப்பா வரும். புரிஞ்சுதுங்களா? சரி, சோ ரெண்டு நிபந்தனைக்கு என்ன, மூன்று நிபந்தனைக்கு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
சரிங்க. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ இந்த 3 நிபந்தனையும் வந்துருச்சு. அப்போ நமக்கு சிங்கிற ஒரு புள்ளி எடுக்கிறோம்ல, எங்க இருந்து எடுக்கிறோம்? அப்பொழுது 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 குறைந்தபட்சம் ஒரு புள்ளி குறைந்தபட்சம் ஒரு புள்ளி சி, ஒரு புள்ளி சிங்கிறது எங்க இருந்து எடுக்கிறோம்? திறந்த இடைவெளி ஏக்கமா பில இருந்து எடுக்கிறோம். திறந்த இடைவெளி ஏக்கமா பில இருந்து சிங்கிற ஒரு புள்ளி எடுக்கிறோம். எப்படி எழுதலாம் அதைய? எஃப் டேஷ் ஆஃப் சி, அங்க நம்ம பார்த்தோம் இல்லையா லாக்ரேஞ்சியன் மீன், அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் அதை எடுத்துட்டு உங்களுக்கு இது வந்தேன். அது தெரிஞ்சாதான் இது எழுத முடியும். ஸோ இப்போ எஃப் டேஷ் ஆஃப் சி எப்படி எழுதிக்கலாம்? எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ. இது லாக்ரேஞ்சியன் தேற்றம் படி சொல்லிடலாம். இப்போ உங்களுக்கு தெரியும், என்ன தெரியும்? மூன்றாவது பாருங்க நிபந்தனை, எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி. அப்போ எஃப் ஆஃப் ஏக்கு பதிலாக எஃப் ஆஃப் பின்னு போட்டுக்கலாம். இப்போ நான் எஃப் ஆஃப் ஏக்கு பதிலாக எஃப் ஆஃப் பின்னு போட்டுக்க போறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பிக்கு பதிலாக எஃப் ஆஃப் பி அப்படியே எழுதிடலாம். எஃப் ஆஃப் ஏக்கு பதிலாக என்னன்னு போட்டுக்கலாம்? எஃப் ஆஃப் பின்னு போட்டுக்கலாம். அப்போ எஃப் ஆஃப் பி மைனஸ் பி மைனஸ் ஏ. இப்போ 0 பை எனிதிங் 0. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் சி 0. இதுதான் ரோலின் தேற்றம். எஃப் டேஷ் ஆஃப் சி 0 ஆகிறதா ரோல்ஸ் தேற்றம், என்ன ரோலின் தேற்றம்னு சொல்லக்கூடியது. பாருங்களேன், இப்போ படிச்சு பாருங்களேன் அந்த தேற்றத்தை, உங்களுக்கு புரியும். நான் முன்னாடி படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, இப்போ படிக்கும்போது புரியும். நல்லா கவனிங்களேன். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற சார்பு மூடிய இடைவெளி ஏக்கமா பியில் தொடர்ச்சியானதாகவும், எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது மூடிய இடைவெளி ஏக்கமா பியில் தொடர்ச்சியானது இருக்கா? எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது மூடிய இடைவெளி ஏக்கமா பியில் தொடர்ச்சியானது இருக்கா? சரி. அடுத்தது, திறந்த இடைவெளி ஏக்கமா பியில் வகையிடத்தக்கதாகவும், திறந்த இடைவெளி ஏக்கமா பியில வகையிடத்தக்கதா இருக்கா? இருக்கு. அடுத்தது பாருங்க, மேலும் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி எனில், எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி எனில் இருக்கா? இருக்கு. குறைந்தபட்சம் ஒரு புள்ளி சி பிலாங்ஸ் டு ஏக்கமா பி ஆனது எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0 என்றவாறு இருக்கும். அப்பொழுது குறைந்தபட்சம் ஒரு புள்ளி எப்படி வந்துச்சுன்னு சொல்லியாச்சு. புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரோலின் தேற்றம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லாக்ரேஞ்சியன் தேற்றம் பார்த்துட்டு, லாக்ரேஞ்சியன் சராசரி மதிப்பு தேற்றம் பார்த்துட்டு இந்த ரோலின் தேற்றம் வாங்க. ஸோ இந்த ரெண்டு தேற்றம் தான் திருப்பி திருப்பி நமக்கு வந்துட்டே இருக்கும் பயிற்சியில, சரிங்களா? எடுத்துக்காட்டுலே ஆகட்டும், இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் வந்துட்டு இருக்கும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு தேற்றமும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த சந்தேகமும் வராது. சப்போஸ் இருந்தாலும் என்ன கேளுங்க, சரியா? சரி, இப்போ குறிப்புரை. ரோலின் தேற்றத்தை பயன்படுத்த இயலாத சார்புகள், எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து ரோலின் தேற்றம் பயன்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு இது சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருந்தால் அது பயன்படாது, அப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருந்தால் அது பயன்படும். ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது ஒன்ஸ் நீங்கள் வேணா படிச்சு பார்த்துக்கோங்க. இதுவும் பார்த்துட்டோம் நம்ம. குறிப்புரை, எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி எனில் லெக்ராஞ்சியின் சராசரி மதிப்பு தேற்றம் ரோலின் தேற்றத்தை தரும். அதான் நான் சொன்னேன், ரெண்டுக்குள்ள ஒரே வித்தியாசம் என்ன? லாக்ரேஞ்சியன் மதிப்பு சராசரி மதிப்பு தேற்றக்கும் ரோலின் தேற்றத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்னா எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மட்டும்தான். மீதெல்லாம் எல்லாமே ஒரே மாதிரி தான். அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது நம்ம லாக்ரேஞ்சியன் தேற்றத்துல எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பின்னு போட்டோம்னா ரோலின் தேற்றமா மாறிடும், அவ்வளவுதான். அதான் இதுல சொல்லியிருக்காங்க. அடுத்தது, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 0 மற்றும் x1 less than x2, f of x1 greater than f of x2 ஆகும். இதனை மேற்கண்ட முறையிலேயே நிறுவலாம். ஸோ இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது சும்மா தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தது, தேற்றம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ f of x அப்படிங்கிறது சார்பானது மூடி இடைவெளி ஏக்கமா பியில் தொடர்ச்சியானது, மூடி இடைவெளி ஏக்கமா பியில் தொடர்ச்சியானது, திறந்த இடைவெளி ஏக்கமா பியில் வகையிடத்தக்கதாகும். சரி, அப்போ f dash of x வந்து கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சுன்னா x1 லெஸ் தென் x2 இருக்கும், f of x1 லெஸ் தென் f of x2 இருக்கும். ஸோ இது ஒரு நிபந்தனை மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. f dash of x வந்து கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சுன்னா கண்டிப்பா x1 வந்து லெஸ் தென் x2 இருக்கும். அப்போ f of x1 லெஸ் தென் f of x2 தான் இருக்கும். அவ்வளவுதான். இந்த மூணு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. f of xங்கிறது ஒரு சார்பு, f of xங்கிறது ஒரு சார்பு, அந்த சார்புல மூடிய இடைவெளி ஏக்கமா b தொடர்ச்சியா இருந்து திறந்த இடைவெளி ஏக்கமா b வகையிடத்தக்கதா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல f dash of x எப்படி இருக்கும்? கிரேட்டர் தென் 0வா இருக்கும். அப்ப f dash of x கிரேட்டர் தென் 0னா x1 லெஸ் தென் x2 இருக்கும். அப்ப x1 லெஸ் தென் x2னா f of x1 லெஸ் தென் f of x2 இருக்கும். சோ அவ்வளவுதான், இதுதாங்க சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா வடிவ கணித விளக்கம். ஸோ இதில் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க. y = f of x என்ற வளைவரைக்கு சராசரி மதிப்பு தேற்றத்தின் வடிவ கணித விளக்கமானது முனைப்புள்ளிகள் x = a மற்றும் x = b வழியே செல்லும் நாணுக்கு இணையாக ஒரு தொடுகோட்டின் தொடும் புள்ளியினை c என்றவாறு காண இயலும். ஸோ இது a இது bனா இதில் நிறைய போகும்.
இல்லையா? ஸோ சிங்கிற புள்ளியில ஒரே ஒரு தொடுகோடு தான் போகும். ஆனால் ஏகமபில நிறைய தொடுகோடுகள் போகும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது லெக்ராஞ்சியின் சராசரி மதிப்பு தேற்றத்தின் விளைவுகள். ஸோ இது சும்மா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு மதிப்பெண் வினால கேட்பாங்க. ஸோ சராசரி மதிப்பு தேற்றத்தின் வாயிலாக நாம் கீழ்காணும் 3 முக்கிய முடிவுகளை பெறலாம். கொடுக்கப்பட்டுள்ள சார்பின் ஓரியல்பு தன்மையை தீர்மானம் செய்ய பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாம f dash of x equal to 0 அப்படின்னா f ஆனது a, b யில் ஒரு மாறிலி ஆகும். f dash of x equal to 0னா fங்கிறது திறந்த இடைவெளி a, b ல ஒரு மாறிலியா இருக்கும். ஸோ ஒரு மதிப்பெண் வினா. அடுத்தது f dash of x equal to g dash of x இருந்துச்சுன்னா f of x equal to g of x plus c ஆகும். இல்லை cங்கிறது ஒரு மாறிலி. இது ஒரு மதிப்பெண் வினா. சரிங்களா? இது ரெண்டு ஒரு மதிப்பெண் வினால கேட்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது போலாமா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதோட நம்மளோட சில அடிப்படை கான்செப்ட்ஸ் முடிஞ்சு. ஸோ ரோல்ஸ் தியரம்னா என்ன, ஸோ இதெல்லாம் ரொம்ப தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு எடுத்துக்காட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ரொம்ப 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 எளிமையாக புரியும். சரியா? ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துட்டு எடுத்துக்காட்டுக்குள்ளே வரலாம். ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு பின்னாடியே தொடர்ந்து வரும். ஸோ அதை எடுத்துக்காட்டு. ஸோ அதுக்குள்ளே இதை ஃபுல்லாக ஒரு தடவை நீங்கள் பார்த்துருங்க. சரியா?